என்னடா இன்னைக்கு சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கும், ஆனா அடி வேற மாதிரி உடம்பு சல்லடை ஆயிடும். அவரு ரொம்ப அழகா சிரிப்பாரு. தளபதி அப்படின்னாலே உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போத, உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு, டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போத சார். பட் தளபதிக்கு ஒரு விஷயம் போத. என் நெஞ்சில் குடியிருக்கும் தலையில்லாகும் கரகம் இருக்கும், தலையில கரந்தான் இருந்ததில்ல, தாரா தப்பு ஆட்டம் தான் இருக்கும். விஜய் சார் ஆடுகிற ஆட்டத்துக்கு கூடுகிற கூட்டத்துக்கு கையெடுத்து இப்போ நானும் கும்பிடுறேன். உங்க வீட்டு செல்ல புள்ள என்ன போல யாரும் இல்ல, உங்களத்தான் எப்பவுமே நம்பிடுறேன். 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார். முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார். போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக மாறினார். அவர் வெற்றி மேலே உள்ள பயத்தில் நானும் வளர ஆரம்பிச்சேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் தான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு முன்னாடி ஒரு விஷயம்லாம் நான் நின்றுக்க முடியாது. அதனால நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். 2026 இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன் நண்பா? திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் நண்பா? உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட, உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ. 10ஓடு 11 நீ இல்லையே. எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம், என் சனங்களோட நிம்மதி. ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடுதே, உன்னாலே அன்பெங்கும்